अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमईन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वमन यतवक्कल अलल्लाहि फहुव हस्बुह சதகல்லாஹுல் அலியுல் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் அந்த மனிதருக்கு போதுமானவன் என்கின்ற அடிப்படையில் சில தகவல் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். ஒமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ஒருவன் போதுமானவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான். மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, அல்லாஹுவை நம்பி அவனை முற்றிலும் சார்ந்திருந்தால் அவன் அனைத்து ஜீவராசிகளையும் ஒருபோதும் மறப்பதில்லை. மனிதன் வேண்டுமானால் மறந்து விடுவான் என்பது புரிய வருகிறது. ஏன்னா மனிதன் சில சமயங்களில் சில வாக்குகள் கொடுப்பதுண்டு. நான் இதை செய்கிறேன், அதை உங்களுக்கு பண்ணுறேன், உணவு தருகின்றேன் அல்லது ஏதாவது உதவிகள் செய்கின்றேன் என்பதாக மனிதன் சொல்லும் பட்சத்தில் அதற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய எத்தனையோ விதமான சில சந்தர்ப்பங்கள் சமயங்கள் அமைய பெறலாம். அல்லது மறந்து விடலாம். அல்லது ஒன்றை தருகின்றேன் என்று சொல்லிவிட்டு ஞாபகம் மறதியால் அவங்க என்ன செய்யலாம், இருந்து விடலாம். ஆனால் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த விதத்திலும் தன்னுடைய அடியார்களை, தன்னுடைய ஜீவராசிகளை, தான் படைத்த அனைத்து படைப்பினங்களையும் ஒருபோதும் அல்லாஹ் மறப்பது கிடையாது. அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்கிறோம், மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாகவும் சில வரலாற்று பின்னணிகளையும் நாம் பார்த்தோமேயானால் அல்லாஹு தாலா அதன் மூலமாக சில உபதேசங்களை நமக்கு உணர்த்தி காட்டுறான். அதில் பார்த்தோம்னா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் ஒரு எறும்பிடத்தில் வந்து கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னா, ஒரு வருடத்திற்கான உன்னுடைய உணவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு நீ எவ்வளோப்பா சாப்பிடுவ அப்படிங்கிற அடிப்படையில் அந்த எறும்பிட்ட என்ன செஞ்சாங்க, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க. அப்படி கேட்ட பொழுது அதற்கு அந்த எறும்பு சொன்னது ஒரே ஒரு கோதுமை என்று பதிலளித்தது. எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கோதுமை போதுமானது அப்படிங்கிற அடிப்படையில் அது பதில் சொன்னது. உடனே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பாட்டிலில் ஒரு கோதுமையை வைத்து அந்த எறும்பையும் உள்ளே போட்டு அடைத்து வைத்தார்கள். ஒரு வருடம் கழிந்தது. அந்த ஒரு வருடம் கழிந்து வந்து நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்த பொழுது அந்த கோதுமையில் பாதியை மட்டும் அந்த எறும்பு சாப்பிட்டு இருந்தது. அதற்கான காரணத்தை கேட்டாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு கோதுமை என்பதாக நீ சொன்னாயே, ஆனால் பாதி சாப்பிட்டு பாதியை வைத்திருக்கின்றாயே, இதற்கான காரணம் என்ன என்பதாக அந்த எறும்பிட்ட கேட்ட பொழுது அந்த எறும்பு சொன்னிச்சான், நான் எப்போதும் என் படைத்த இறைவனை நம்பி இருப்பேன். நான் எப்போதுமே என்னை படைத்த அல்லாஹ் நம்பித்தான் நான் இருப்பேன். அவன் எனக்கு உணவளிக்க பொறுப்பெடுத்து கொண்டவன். எல்லா விதத்திலும் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், உதவிகள் செஞ்சிருவான், உணவளித்து விடுவான். அவன் என்னை மறக்கவும் மாட்டான், என்னை பசியில் விடவும் மாட்டான். எந்த நிலைமையில என்ன பசியோடு விட்டதும் கிடையாது, விடவும் மாட்டான். ஆனால் இப்போது உணவளிக்க நீங்கள் பொறுப்பெடுத்திருக்கிறீங்க. ஒரு கால் என்னை நீங்கள் மறந்து விட்டால் என்ன செய்வது? அதனால தான் பாதியை சாப்பிட்டு விட்டு பாதி கோதுமையை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், சேமித்து வைத்திருக்கின்றேன் என்பதாக அந்த எறும்பு கூறியது. அன்பானவர்களே,
இந்த செய்தி நுசுஹத்துல் மஜாலிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, எந்த மனிதனாலும் வழங்க முடியாத வாழ்வாதாரத்தை வல்லோன் அல்லாஹ் மட்டும்தான் வழங்க முடியும். சில தருணங்களில் மனிதன் கூட மறந்துவிடக்கூடும். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய ஜீவராசிகளை ஒருபோதும் மறப்பது கிடையாது அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தி காட்டுகின்றான். அது மட்டும் அல்லாது, ஒரு நாள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கிறேன் என்பதாக அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், சரின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டான். நிறைய உணவு தானியங்களை சேமித்து என்ன செஞ்சுருந்தாங்க, வச்சுருந்தாங்க நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அல்லாஹ் சொன்னா, கடலில் வாழக்கூடிய ஒரே ஒரு மீனை மட்டும் அனுப்பி நீங்கள் சேமித்து வைத்த உணவிலிருந்து இந்த மீனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உணவளிங்க அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் என்ன செஞ்சா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான். உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சேமித்து வைத்திருந்த அனைத்து உணவையும் என்ன செஞ்சாங்க, அந்த ஒரு மீனுக்கு கொடுத்தாங்க. அந்த மீன் அனைத்து உணவையும் என்ன செய்து விட்டது, விழுங்கி விட்டு, அனைத்து உணவையும் விழுங்கி விட்டு திரும்ப கேட்டுச்சான், எனக்கு பசியாக இருக்குது, எனக்கு நீங்கள் கொடுத்த உணவு போதாது, பசியாக இருக்குது என்பதாக அந்த மீன் சொன்னிச்சான். அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்களாம், இதைவிட உன்னுடைய உணவு அதிகமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு கேட்டாங்க. இன்னும் அதிகமாக சாப்பிடுவ அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது அதற்கு அந்த மீன் சொல்லிச்சான், ஆம், இதை விட பன்மடங்கு அதிகமாக அல்லாஹ் எனக்கு உணவளிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விளக்கத்தையும் சொல்லிச்சு. அந்த மீன் ஒவ்வொரு நாளும் 70,000 மீன்களை நான் சாப்பிடுவேன், எனக்கு அல்லாஹு தஆலா அந்த 70,000 மீன்களை உணவாக எனக்கு என்ன செய்வான், என்னுடைய பசி தீர்வதற்கு அல்லாஹு தஆலா உணவளிப்பான் அப்படிங்கிறத அந்த எறும்பு கூறியது அன்பானவர்களை. ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன, எந்த விதத்திலும் எந்த மனிதனுக்கும் எந்த உணவையும் நாம் என்ன செய்ய முடியாது, மன நிறைவோடு கொடுத்து விடவும் முடியாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒன்றிலும் நாம் என்ன செய்ய முடியாது, வெற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிறதையும் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய இந்த வரலாற்று குறிப்பு. அல்லாஹ் ஒருவன்தான் ரிஸ்க்குகளை, உணவுகளை வழங்கக்கூடியவன், ஒரு மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன், அந்த மனிதனுடைய வாழ்வாதாரத்தை நிவர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான் இந்த மனித சமுதாயத்திற்கு மற்ற ஜீவராசிகளுக்கும் படி அளக்குகின்றான். அதில் மனிதன் என்ன செய்வான், சில தருணங்களில் மறந்து விடுவான், ஏதாவது வாக்கு கொடுத்து மறந்து விடுவான். ஆனால் அல்லாஹ் எந்த ஜீவராசிகளையும் மறப்பது கிடையாது அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக அல்லாஹு தஆலா உணர்த்தி காட்டுகின்றான். எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கக்கூடிய ரிஸ்க்குகளுக்கு நன்றி செலுத்தி அந்த அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை கொண்டு அவனையே முற்றிலும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த அடியார்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.